யாருக்கு எது வழங்கப்பட்டாலும் சரி அது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்வில் அவரவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற வாழ்வாதாரத்தை நானே பங்கிட்டு தருகிறேன் என்பதாக சொல்லுகிறான். யாருக்கு எதை வழங்க வேண்டும், யாருக்கு எதை மறுக்க வேண்டும் என்கின்ற முடிவை அல்லாஹ் எடுக்கிறான். அவரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு கூடுதலாக கிடைக்கிறது, ஒருவருக்கு குறைவாக கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் பங்கீட்டில் குறை காணக்கூடிய அதிகாரமோ உரிமையோ நமக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் அதை ஆச்சரியமாகவே கேட்பான். அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. நான் மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அருள் விஷயத்தில் நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சிலருக்கு அந்தஸ்தை வழங்கலாம், அல்லாஹ் சிலருக்கு வாரி வழங்கலாம், அல்லாஹ் சிலருக்கு வசதியை தந்திருக்கலாம், அல்லாஹ் சிலருக்கு கடுமையான நோயால் சோதிக்கலாம், பொருளாதார நெருக்கடியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம். எல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டதே தவிர அதில் குறை காணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. பொறாமைப்படக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் குறை காண்கிறான். எப்பெல்லாம் யாரு மேலயாச்சும் பொறாமை வரும்போது இந்த ரெண்டு ஹதீஸை நினைச்சுக்கிங்க, அந்த பொறாமை அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஸத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப். நெருப்பு விறகை தின்பது போன்று பொறாமை உங்களுடைய நன்மைகளை தின்றுவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு ஹதீஸ். நம்ம எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு வச்சாலும் சரி, எத்தனை ஹஜ் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் செஞ்சு செஞ்சு சேர்த்து வச்ச நன்மைகளை அந்த பொறாமை குணம் நெருப்பு விறகை தின்பது போன்று தின்றுவிடும். இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது என்பதாக சொன்னார். எந்த உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ அந்த உள்ளத்திற்கு ஈமானிய பிரகாசம் கிடைக்காது. ஈமானையை இழக்க செய்யக்கூடிய மிக மோசமான பண்பு பொறாமை என்று சொன்னால், ரெண்டு ஹதீஸ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம நன்மை பூரா அழிஞ்சு போயிடும் ஒண்ணு, ரெண்டாவது ஈமானே பறி போயிடும். யாரோ ஒருவரின் மீது பொறாமை வராது, அவர் வாழ்வாங்க வாழ்வாரு, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவர் மேலாம் பொறாமை வராது. நம்மளுடைய ஒண்ணு விட்ட அண்ணனோ ஒண்ணு விட்ட தம்பியோ கொஞ்சம் ஒரு காரு பங்களா வசதி வாய்ப்புன்னு போயிட்டா பொறாமை வந்துடும். அடுத்த வீட்டுக்கார மேல வரும், நெருங்கிய சொந்தக்கார மேல வரும். ஏன் நெருங்கிய உறவுகளின் மீது பொறாமை வருகிறது என்று சொன்னால், அவர்களைத்தான் உன்னோடு ஒப்பிட்டு பேசுவார்கள், மற்றவர்களோடு யாரும் ஒப்பிட்டு பேச மாட்டாங்க இல்லையா? ஒரு அமைச்சரையும் உன்னையும் ஒப்பிட்டு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. யாரோடு ஒப்பிட்டு பேசுவாங்க? சொந்தக்காரங்களோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. யாரோடு நாம் ஒப்பிட்டு பேசப்படுகிறோமோ அவரோடு தான் பொறாமை என்பது வரும். ஒப்பிட்டு யாரோடு பேசப்படும்? நெருக்கமானவர்களோடு தான் ஒப்பிட்டு பேசப்படும் என்றால் நெருக்கமானவர்களின் மீது தான் பொறாமை என்பது வரும்.